அன்பு உறவுகளே வணக்கம். நான் உமா பாலசுந்தரம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இறைவன் நம்மை நேசிப்பதற்கும் நம்மை நெருங்கி வருவதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? உன்னை தவிர வேறு என்ன வேண்டும் எனக்கு என்று நினைத்து அவனிடம் சரணடைந்தாலே போதும். அப்படி ஈசனை நினைத்து தன் பக்தியை முழுதாக கொடுத்தவர் பக்தன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று உலகிற்கு உணர்த்தியவர் மாணிக்கவாசகர். ஒரு முறை ஈசன் மாணிக்கவாசகருக்கு காட்சியளிக்கிறார். என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். நம்மிடம் ஈசன் நேரில் வந்தால் நாம் என்ன கேட்டிருப்போம்? எதெல்லாம் நம்மிடம் இல்லையோ அதையெல்லாம் கேட்டிருப்போம். ஆனால் மாணிக்கவாசகரோ என்ன கேட்டார் தெரியுமா? வேண்டத்தக்கது அறியோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, வேண்டும் மயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசொன்று உண்டென்னில், அதுவும் உந்தன் விருப்பமன்றோ? இதற்கு என்ன அர்த்தம் என்று தெரியுமா? இறைவா, எனக்கு என்ன தர வேண்டும் என்று உமக்கு தெரியும். எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதும் உனக்கு நன்றாக தெரியும். ஏதாவது வேண்டும் என்று நான் நினைத்தால் அதுவும் தங்கள் விருப்பம்தானே என்று மனமுருகி பாடுகிறார். நிலையில்லாத இந்த வாழ்வில் எதையெதையோ இறைவனிடம் நாம் வேண்டுகிறோம். பிறந்த குழந்தை தாயிடம் எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. அதனால்தான் குழந்தை கேட்காமலேயே தாய் அனைத்தும் செய்கிறாள். இறைவனும் அப்படிப்பட்டவன்தான். நாம் கேட்காமல் இருந்தாலே போதும், அனைத்தும் செய்பவன் அவன். எதுவும் வேண்டாம் என்றாலும் ஈசன் அவரை மீண்டும் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கும் மாணிக்கவாசகர் ஒரு திருவாசக பாடல் பாடுகிறார். ஒற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்தமர்ந்து உறையும் கூத்தா, உன் குறை கழற்கே, கற்றவனின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனவே. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? சொந்த பந்தங்கள் எனக்கு வேண்டாம், ஊர் வேண்டாம், நல்ல பெயர் வேண்டாம், நல்ல கல்வி அறிவு எதுவும் வேண்டாம். உங்கள் அருள் இருந்தாலே போதும், எல்லாம் எனக்கு தானாக கிடைக்கும் என்று கூறுகிறார். குற்றாலத்தில் வீற்றிருக்கும் ஆனந்த கூத்தனே, உன்னுடைய திருவடிகளை தேடி தாய் பசுவினை கண்ட கன்றினை போல நான் அன்பில் மனமுருக வேண்டும். நீ கன்றினை ஈன்ற தாய்ப்பசுவை போல என் பக்தியில் உருகி மனம் கரைந்து போக வேண்டும் என்று வேண்டுகிறார். எப்படிப்பட்ட பக்தி என்பதை பாருங்கள். இறைவனின் அருளை மட்டுமே வேண்டினால் போதும். நாம் கேட்காமலே அனைத்தும் வழங்கும் அல்லலவன். அதனால்தான் ஈசனின் அருள் மட்டும் போதும் என்ற மாணிக்கவாசகரை காலம் கடந்தும் நாம் போற்றுகிறோம். இறைவனை எப்போதும் சிந்தையில் வையுங்கள். உங்கள் சிந்தனை செழுமையாகும். நல்ல சிந்தனையும் தூய எண்ணங்களும் இருக்கும் இடத்தில்தான் இறைவன் எப்போதும் வசிப்பான் என்பதை உணர்ந்து கொள்வோம். அப்படி நாம் உணர்ந்து கொண்டாலே போதும், இறைவன் நம்மையும் நேசிப்பான். இதை புரிந்து கொண்டு உங்களையும் உங்கள் பக்தியையும் செழுமைப்படுத்துங்கள். அன்பே சிவம். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.